நமக்கு இந்த ஒரு தலைப்பை வெளிப்படுத்துகிறார். பஞ்சம் உலகத்தில் கடந்து வந்தது, கவ்விக்கொண்டது. பஞ்சம், உத்திரம், வறுமை, பசி. வேதத்தின் அடிப்படையாக அதை அநேகர் சந்தித்தார்கள். ஆனால் 3 மனிதர்கள் மூலமாக அதை நாம் வாசிக்க துவங்குகிறோம். வேதத்தில் இருக்கிறது, பஞ்சம் வந்த போது கடவுளுடைய அற்புதங்கள் அங்கு வெளிப்பட்டது. துன்பம் வந்த போது கடவுளுடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. இன்று நாமும் பலரும் பஞ்ச நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். கடலை பார்க்கும் போது இயற்கை சீற்றம் அதிகமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. கடலோர மக்கள் பஞ்சத்தில் இந்த காலத்தில் வாடி போகிறார்கள், துடிக்கிறார்கள். கடல் நீரை பார்த்து உழைப்பின் நிலைகளை கண்டு துடித்து போகிறார்கள். ஏனென்றால் பல லட்சங்களுக்கு செலவு பண்ணி தேசம் தெரியாமல் ஆழக்கடலிலே பல வெளிநாடு எல்கை வரை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவர்கள் கடந்து செல்லக்கூடிய எல்கைகளும் நாடுகளும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் கண்மூடி போவதை போன்று கடந்து செல்கிறார்கள். என்ன வந்தாலும் நம்மால் திருப்பி போக முடியாது என்பதை வர மறந்து போகிறார்கள். நம்மால் உழைத்து இந்த இயற்கை சீற்றங்கள், புயல்கள் கடந்து வந்தால் நம்மை நம்முடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை என்ற நிலைவரை அவர்களுக்கு மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் அநேக லட்சங்கள் இந்த கடலோர பகுதியிலே அநேக இல்லங்களிலே கடன்களாக பெருகி கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் நினைக்கும் போது தன்னுடைய உயிரை நினைக்காமல், தன்னுடைய மூச்சை நினைக்காமல், தன்னுடைய குடும்பத்தை நினைக்காமல் பல லட்சங்களை செலவு பண்ணி ஆழக்கடலுக்குள் கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லக்கூடியது மட்டுமல்ல, எந்த மீன்களை பிடிக்க முடியாமல் உழைத்து மாதமாக உழைத்து அதன் உழைப்பின் பலனை தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு வர முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம் கடலோர பகுதியை அழுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கைவேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், கடை வியாபாரங்கள் செய்கிறவர்கள், பல தொழுகை செய்கிறவர்களும் பல உபத்திரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆண்டாண்டாக வேலை பார்த்தும் நல்ல சம்பளம் இல்லை, படித்த நிலை வேலை இல்லை, உயர்வு இல்லை, அப்படியாக பலவிதமான துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறோம். இது உலகத்தின் ஆசீர்வாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நாம் குறைப்படும் போது, வாழ்க்கையில் நமக்கு பஞ்சம் ஏற்படும் போது, வாழ்க்கையில் நமக்கு ஆசீர் தடைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவரை நாம் தேடுகிறோம். அப்போது அவர் நமக்கு கண்டடைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியா நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறோம், வல்லமை, கிருபை, ஊழியங்களை பெற்றுக் கொள்கிறோம். அப்படியாக இருக்கும் போது அழகையானவன் நம்மை பல நிலையில் சோதிக்கிறான். பாவத்தின் நிலையாக இருக்கலாம், இல்லை பிறர் மனித வார்த்தை மூலமாக இருக்கலாம், இல்லை ஒரு இடர சிந்தனை மூலமாக இருக்கலாம், நான் என்ற எண்ணம் மூலமாக இருக்கலாம். அப்படியாக பல நிலையில் நாம் இடறி போகிறோம், ரட்சிப்பை இழந்து போகிறோம், ஐக்கியத்தை இழந்து போகிறோம், தீர்மானத்தை எடுக்கிறோம். இதோ நமக்கு ஜெபம் தேவையில்லை, இனி ஆராதனை தேவையில்லை, இனி உபவாச ஜெபங்கள் தேவையில்லை, அந்த ஆலயம் நமக்கு தேவையில்லை என்ற நிலையில் பல நிலையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய அனுபவத்தை, ஆவிக்குரிய ஊழியங்களை விசாலமாக நாம் விடுகிறோம். அதில் நாம் பஞ்சம் அடைகிறோம். ஹல்லேலூயா. அந்த பஞ்சம் நம்மை தேடி வருகிறது. ஆவிக்குரிய நிலையிலே நம்மை வெறுமையாக்க வருகிறது, நம்மை நிர்மலம் செய்யாது வருகிறது. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கும் போது கவலையும் கண்ணீரும் துன்பமும் நம்மை மேற்கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 நிலையில் இருக்கக்கூடிய பஞ்சம் நிலையை பற்றி ஆவியானவர் வேதத்தில் நம்மோடு பேச இன்று விரும்புகிறார். இந்த பஞ்சத்தை 3 மனிதர்கள் கண்டார்கள், அநேகர் கண்டார்கள். வேதத்தில் ஒரு சில குறிப்பு மனிதர்கள் மூலமாக நாம் இன்று பேச வருகிறோம். 3 பேர் காண்கிறார்கள். ஒன்று
இதோ எகிப்து நாட்டிலே பஞ்சம் வருகிறது. 7 ஆண்டுகள் பஞ்சம் வருகிறது. அங்கு யார் இருக்கிறார்? சூசே இருக்கிறார். அங்கு பஞ்சம், இதோ எகிப்து நாட்டிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, வேற நாட்டிலே பஞ்சம் வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, பலவிதமான பஞ்சங்கள் பல நாட்டிலே சூழ்ந்து வருகிறது. இதோ சூசை இருப்பதால் இதோ ஆண்டவராகிய கடவுளுடைய கரம் சூசையோடு இருந்து இதோ அங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சத்திலிருந்து இதோ காப்பாற்றப்பட, பஞ்சத்திலிருந்து விடுதலை பெற, பஞ்சத்திலிருந்து அவர்கள் ஜெயம் கொள்ள ஆண்டவருடைய கரம் சூசையோடு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியங்களை இதோ அவர் சேகரித்து வைக்கிறார். அவர் சேகரித்து குணம் சேர்த்து வைக்கிறார். இதோ அவர்கள் சேகரித்து பஞ்ச காலத்திலும் தப்பிவித்துக் கொள்ளும்படியாக இதோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதனால் அங்கு சேகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2வது ஊதாரி மனிதன், இளைய மகன், இளைய குமாரன், இதோ உண்மை மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், இதோ வெளிப்படுத்துகிறார். மூத்த மகன் தந்தையோடு இருந்து எல்லா நிலையிலும் உண்மையிலும் நேர்மையாக ஆசீர்வாதத்தில் இருக்கிறார். 2வது மகன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். செல்வங்களையும் எல்லாவற்றையும் அவன் அழித்து விடுகிறான். ஒன்று இல்லாமல் ஆகுகிறான். அவன் இருக்கக்கூடிய இடத்தில் பஞ்சம் வருகிறது. சாப்பிட உணவு போல் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்? பன்னி கூட்டத்தில் இருக்கிறான். இதோ உணவில்லாமல் அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் தாங்க முடியவில்லை பசி. அப்போது தன்னுடைய தந்தையின் மகிமையை இதோ அவன் உணர்ந்து கொள்கிறான். தன்னுடைய தந்தை வேலையாட்களுக்கு கொடுக்கிற உணவு எனக்கு சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? என்னுடைய தந்தை வேலையாட்கள் உணவு இதோ எப்படி என் தந்தை உணவை கொடுக்கிறார், அந்த உணவு போல் எனக்கு இல்லை. பஞ்சத்திலே, துன்பத்திலே, வறுமையிலே, வேதனையிலே அவர் பாடிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் என்ன நினைக்கிறார்? அதிலிருந்து, அந்த பஞ்சத்திலிருந்து எழும்பும்படியாக நினைக்கிறார். தன்னுடைய தந்தையுடைய மகிமையை, தன்னுடைய தந்தையுடைய ஆசீர்வாதத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பஞ்சத்தில் வாடி நான் தந்தையோடு செல்ல மாட்டேன் என்று நினைக்கவில்லை. நான் எப்படி செல்லுவது? என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, என்னை தூரை விரட்டி விடுவார் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய தந்தையோடு கடந்து செல்ல அவர் தீர்மானிக்கிறார். தந்தையோடு கடந்து சென்று தன்னுடைய நிலையை, தாழ்ந்த நிலையிலே அப்பா என்று அழைக்க எனக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். எல்லாவற்றையும் அழித்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எலியாவின் காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி பஞ்சம் ஏற்படும் போது அவர் ஜெபிக்கிறார். அந்த பஞ்சத்தை விலகும்படியாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஒரு விதவை இல்லத்தில் கடந்து செல்கிறார். அவருக்கு பசி எடுக்கிறது. ஒரு விதவை இல்லத்தில் கடந்து செல்லும் போது அந்த விதவை என்ன செய்கிறாள்? அப்பத்தை சுட்டு கொடுக்கிறாள். தன்னுடைய மகனும் நாமும் மரித்து போக இருக்கிறோம், இறந்து போக இருக்கிறோம். ஒரு பிடி மாவுதான் இருக்கிறது, ஒரு கரண்டி மாவுதான் இருக்கிறது, ஒரு அப்பந்தான் சுட முடியும். ஆனால் இறைவாக்கினர் ஆண்டவருடைய மகன் வந்திருக்கிறார் என்று இறைவாக்கினர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் மகன் இவர், கடவுள் மகன் என்பதை, ஊழியக்காரன் என்பதை ஏற்றுக்கொண்டு அப்பத்தை சுட்டு கொடுக்கவே ஆண்டவராகிய கடவுள் அங்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த பஞ்ச காலம் முடியும் வரை பானையிலே இது மாவு குறையவில்லை. ஹல்லேலூயா. எண்ணெயும் வற்றி போகவில்லை, மாவும் குறையவில்லை. அந்த பஞ்சம் முடியும் வரை விதவின் இல்லத்தில்
நாவு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கடன் தொல்லைகள், அநேக வறுமைகள், பசிகள், உபத்திரங்கள், யாதினால் ஏற்படுகிற சமாதான கேடுகள், மரண அச்சங்கள், பல நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை தேடுவதால் கடவுள் உங்களுக்கு அதெல்லாவற்றிலிருந்து கடவுள் விடுதலை தருவார். வேதத்தை வாசிப்போம். சங்கீதம் 33 அதிகாரம் 17 வாசிப்போம். நீதிமான்கள் கூக்குரலிட்டனர், ஆண்டவர் அவர்களுக்கு செவி சாய்த்தார், எல்லா துன்பங்களினின்றும் விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூக்குரலிட்டனர். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூக்குரல் எழுப்பினர். ஹல்லேலூயா. கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலிருந்து பஞ்சங்களை நினைத்து, கடன்களை நினைத்து, வேதனை நினைத்து, துயரத்தை நினைத்து, எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரோடு, ஆவியானவரோடு நீதிமான்கள் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், பரிசுத்த குடும்பங்கள், ஊழியர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூக்குரல் எழுப்பின. அப்போது ஆண்டவர் அவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. எல்லா துன்பத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருக்கிறார். இன்னுடைய தேவைகளை நீ செய்ய முடியாமல் இருக்கிறார். எந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை, உனக்கு வறுமை இருக்கிறது. நீ கடவுளுடைய பார்வையிலே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, ரட்சிக்கப்பட்ட தேவ மகனாக, ரட்சிக்கப்பட்ட மகளாக நீ இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அபிஷேகம் அவனுடைய தலைமையில் இருக்கிறது. உன் ஆத்துமாவின் நெருப்பு இருக்கிறது. உன் சத்தத்தில் அவனுடைய கிருபை இருக்கிறது. நீ மனிதர்களோடு கூக்குரல் எழுப்புவதில்லை. நீ யாரோடு உன் சத்தத்தை எழுப்புகிறாய்? நீ யாரோடு உன் குரலை எழுப்புகிறாய்? ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை நீ கடவுளை பார்த்து பேசுகிறாய். நீ ஆவியானவரோடு பேசுகிறாய். நீ வேதனையோடு உன் குரலை எழுப்புகிறாய். உன் கூக்குரலை நீ எழுப்புகிறாய். ஆண்டவராகிய கடவுள் உன் குரலுக்கு, உன் கூக்குரலுக்கு செவி சாய்க்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, உன் துயரங்களை, உன் துன்பங்களை, வேதனையை அவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவர்கள் கூக்குரல் எழுப்ப மாட்டார்கள். துன்பம் வரும்போது மந்திரவாதியோடு செல்வார்கள். மாய வித்தையில உயரும்படி நினைப்பார்கள். எல்லாம் திருடுவார்கள், திருடனாக மாறுவார்கள், கொலை செய்வார்கள், பலவிதமான குற்றத்தை செய்வார்கள். அருமை நிமித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுளை பார்த்து குரல் எழுப்புகிறார்கள். அந்த குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துன்பத்தை விலக்கி அவர் உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குரலை ஆண்டவர் கேட்கிறார். உன் ஆண்டவர் யார்? ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்கு பேச தெரியும். ஹல்லேலூயா. உன் சத்தம் அவருடைய காது கேட்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை அவருடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் குரல் எழுப்புகிறார். நீதிமான் கூக்குரல் எழுப்புகிறார்.
ஆண்டவர் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். எல்லா தீங்கிலிருந்து வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் இருப்பதால் நீ ஆண்டவரை தேடுகிறார். உனக்கு யாது இருப்பதால் நீ ஆண்டவரை தேடுகிறார். உனக்கு ஆசிரியர் இல்லாமல் இருப்பதால் நீ ஆண்டவரை தேடுகிறார். இந்த துன்பம் உனக்கு நன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த யாதி உனக்கு நன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வறுமை, இந்த பஞ்சம் உனக்கு நன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பை கொடுக்க நீ நீதிமானாய் மாற, ஆண்டவருடைய குடும்பமாய் மாற இந்த பஞ்சம் அழைத்தது. ஹல்லேலூயா. 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 18 வாசி. உள்ளம் நொறுங்குண்டவர்களுக்கு அருகிலேயே உள்ளார் ஆண்டவர், மனம் நைந்தவர்களை காத்தருள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளம் நொறுங்கி போனவர்களுக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவர். உன் அருகாமை கடவுள் இருக்கிறார். உன் உள்ளம் நொறுங்கி இருக்கிறது, வெளியே சொல்ல முடியவில்லையே. உன் பாடுகளை, உன்னுடைய உபத்திரத்தை, உன் கண்ணீரை, உன்னுடைய வறுமை, உன் நிலையை வெளியே சொல்ல முடியவில்லை. உன் இதயமோ நொறுங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் இதயமோ நனைந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நொறுக்கப்பட்ட இதயம், நனைந்து போகிற இதயம், நயங்கி பிசுங்கி போகக்கூடியவனுடைய இதயம், ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அருகாமையில் இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை அவர் தள்ளி விடுவதில்லை. நீதிமான் சத்தம், நீதிமான் குரல் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இதயத்தை இது ஆண்டவர் கண்டவனுடைய அருகாமையின் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய இதயத்தை யாரும் காண்பதில்லை. நீ நம்பின மனிதர்களை காண்பதில்லை, விசாரிப்பதில்லை. உறவுகளுடன் விசாரிக்கவில்லை. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் நீ ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறார். நீ பஞ்சத்தினால் கதறிக்கொண்டிருக்கிறார். நீ பசியினால் கதறிக்கொண்டிருக்கிறார். உன் தேவைகள் சந்திக்க முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய அவமானத்தின் மூலமாக கதறிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உன் குரலை கேட்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்லை. உன் அருகாமையில் இருந்து உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்காஸ் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்நாடுக்கு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவன் வறுமையுறலானான். ஹல்லேலூயா. 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 இளைய மகன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தந்தையுடைய சொத்தை எல்லாவற்றையும், மகிமையை எல்லாவற்றையும் அழித்து விட்டான். ஹல்லேலூயா. எல்லாவரை விட்டு விலகி போனது, மகிமை விலகி போனது, ஆசீர்வாகி போனது, துயரம் விலகி போனது. அவனுக்கு பஞ்சம் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு துயரம் வந்தது. ஹல்லேலூயா. பஞ்சம் ஏற்படுகிறது. அவன் நினைத்தான் தன்னுடைய தந்தையுடைய சொத்து எப்போது என்னை கட்டி காக்கும் என்று நினைக்கிறான். உதாரி மனிதன் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய சம்பத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தையோ அவன் அழித்துக் கொண்டே இருந்தான்.
ஹல்லேலூயா. அப்போது அங்கு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போது அவன் பிதாவாகிய கடவுளே, இது ஆண்டவராகிய கடவுளை அவன் நினைத்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய தந்தையை நினைக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த தந்தை நினைக்கிறார். தந்தையோடு எல்லாம் இருக்கிறது என்பதை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சம் வந்த போது எல்லாம் அவனை விட்டு விலகின போது நண்பர்கள், உறவுகள், பாசங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகின போது அவன் தந்தையோடு வாழ்ந்த ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் நினைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவு கொண்டு வருகிறான். 18 வாசிப்போம். போய் அப்பா, வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ எழும்புகிறான். தீமையிலிருந்து அவன் எழும்புகிறான். பஞ்சத்தில் இருந்து அவன் எழும்புகிறான். அசுத்தத்திலிருந்து எழும்புகிறான். இதோ தன்னுடைய தந்தையை தேடி வருகிறான். மக்கதராகவும் வானத்துக்கதராகவும் நான் குற்றம் செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா என்று அழைக்க எனக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வரங்களாலும் கனிகளாலும் தாளந்துகளாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கிருபையினால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பலவிதமான மொழியினால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில மனிதர்களுக்காக இல்லை, ஒரு சில உறவுகளுக்காக, ஒரு சில பாசங்களுக்காக நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. வைராக்கியம் இல்லை, கடவுள் மேல் பற்றில்லை, அன்பில்லை. பெற்றுக் கொண்டதெல்லாம் பாசத்துக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய உயர்வுக்காகவும் தன்னுடைய கல்வி அறிவுக்காகவும் எல்லா உயர்வுக்காக இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. நாம் தீமையை செய்கிறோம், நாம் பாவத்தை செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இதோ நாம் தீமை செய்து பாவத்தை செய்து சிற்றின்பத்திலும் தீமையிலும் நான் சேடியிலும் சேட்டிலும் நாம் விழுந்து போகிறோம். ஹல்லேலூயா. வறுமே உன் ஆத்துமாவில் அதுவும் இல்லை. உன்னை அடர்ந்த இருள் கவிகிறது, பாவ இச்சை கவிகிறது, அவமானம் சின்னவனை கவிகிறது, பாராட்டவனை கவிகிறது. அப்போது நான் உனக்கு ஆவியானவரோடு இருந்த உறவு, மகிமை, சமாதானம், மகிழ்ச்சி உனக்கு நினைவில் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது திரும்பி வருகிறீர்கள், தியானத்தில் பங்கு கொள்கிறீர்கள். நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்கள். பாவத்தை அறிக்கையிட்டீர்கள். உம்முடைய மகன் மகள் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை. மக்கதராகவோ உயரத்துக்கு எதிராகவோ அநேக குற்றங்கள் செய்து வருகிறேன். என் மீது இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவில் உனக்கு பஞ்சம் ஏற்பட்டது. உன் ஆத்துமாவில் சத்துருவின் போராட்டவனை தேடி வந்தது. உனக்கு துயரம் உன்னை தேடி வந்தது. கவலை உன்னை கவிக்கொள்கிறது. கண்ணீர் உன்னை சுற்றி வருகிறது. அப்போது நீ ஊழியத்தையோ விட்டு போன அபிஷேகத்தையோ வரங்களையும் கனிகளையோ மகிமை ஆடையோ உணர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய மகனே, அதோ தன்னுடைய தந்தை அரவணைக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தின் முத்திரை உயரத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. மகிமை ஆடை அணிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து நடத்தினார். ஹல்லேலூயா.
பஞ்சம் அவனை விட்டு விலகியது. ஹல்லேலூயா. இருள் அவனை விட்டு விலகியது. வேதனை அவனை விட்டு விலகியது. வறுமை பசி அவனை விட்டு விலகியது. ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய தன்னை திருப்பி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வாரி அணைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேகர் என்ன நினைக்கிறோம்? எப்படி நாம் குற்றம் செய்து இந்த ஆலயத்துக்கு செல்ல, எப்படி நம்முடைய குற்றத்தை இறைவாக்கினரோடு பகிர்ந்து கொள்ள, எப்படி நாம் ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? நான் குற்றக்காரன் குற்றக்காரி என்று எப்படி சொல்ல முடியும் என்று நினைக்கிறவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொண்டு தன்னுடைய தந்தை நோக்கி வானத்துக்கு எதிராக உமக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன். ஹல்லேலூயா. குற்றத்தை எடுத்து பேசுகிறார். என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ அறிக்கையிட வேண்டும், நீ எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய மகிமையே அதிகாரத்தின் மோயிரம் மகிமை ஆடை உன்னை போர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விருந்து நடத்தப்படும் பரலோகத்தில். ஹல்லேலூயா. உன்னை நினைத்து ஆத்துமாவை நினைத்து கடவுள் மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. இழந்து போன மரங்களும் செவ்வாவிகளும் சமாதானமும் பிரசன்னமும் தேவ ஞானமும் அறிவும் எல்லாவற்றையும் கடவுள் உனக்கு திரும்பி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குற்றம் செய்தோம் என்ற நிலையில் நீங்கள் விழுந்து போகாதீர்கள். திருப்பி கடவுளை தேடுங்கள். ஹல்லேலூயா. தேடுகிறவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆத்துமா பஞ்சத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பி கடவுளை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அது ஊழியமானாலும், அது விசுவாச பாதையானாலும், அது பரிசுத்த பாதையானாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ எப்ப திரும்பி வருவே அப்ப ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை கடவுள் நீதிமானாக அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. நீ செய்த பாவத்தை நினைத்து நான் குற்றக்காரன், நான் குற்றக்காரி என்று நினைத்துக் கொண்டிருக்காதே. ஹல்லேலூயா. நீ திரும்பி வந்துள்ளாய். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, எடுத்து சொல்லி இருக்கிறா. நீ அவருடைய பாதையை நீதிமானா இருக்கிற. ஹல்லேலூயா. நீதிமான் கூட்டத்தில் ஆண்டவர் உன் பேரை எழுதி வைத்துள்ளார். ஹல்லேலூயா. அதிகாரத்தில் ஆயிரத்தை மகிமையை உன் விரலில் ஆண்டவர் போட்டுள்ளார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீ உலகத்துக்கல்ல சொந்தம், நீ தீமைக்கல்ல சொந்தம். அந்த சேற்றிலிருந்து சேனையிலிருந்து நீ எழும்பி உன்னுடைய தந்தையை நோக்கி, உன் தந்தையின் கூடாரத்தில் ஆலயத்தில் நீ வந்துள்ளாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இழந்த பாலதெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை, உன் தாழ்மை, உன் பொறுமை, உன் ஜெபம் உனக்கு பதில் தரும். ஹல்லேலூயா. நீதிமானின் கூக்குரல் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நீதிமானின் சத்தம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நுழைந்த இதயத்தின் அருகாமையில் ஆண்டவர் இருக்கிறார். அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அவள் போய் எலியாசின் சொற்படி செய்தாள். அவரும் உண்டார், அவளும் அவள் வீட்டாரும் உண்டனர். ஆண்டவர் எலியாசின் மூலம் சொன்ன வார்த்தையின்படியே அன்று முதல் பாதையின் மாவு செலவழிந்ததும் இல்லை, கலயத்தின் எண்ணெய் குறைந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எலியாசுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். இவருக்கும் இந்த விதவை பெண்ணுக்கும் இது ஒரு உறவுகள் இருந்தது. ஏனென்றால் இவர் அங்கே கடந்து செல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அவன் குடும்பத்துக்காக செபித்த ஒரு பழக்கம் இருந்தது. இவர் ஆண்டவருடைய மகன் என்பதை இந்த விதவை அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக பஞ்சத்தில் எல்லாரும் இறந்து போகிறார்கள். உணவு சாப்பிட முடியாமல் ஜனங்கள் இறந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு மரணத்தின் சத்தம், அழுகை சத்தம் இல்லை இல்லமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த விதவை நினைக்கிறாள், இதோடு நாங்கள் இறந்து விடுவோம், இந்த அப்பம் தீர்ந்தா நாங்கள் இறந்து விடுவோம், மகனும் நானும் இறந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இருக்கும்போது இந்த இறைவாக்கினர் இல்லத்தில் ஏறி செல்கிறார். ஆண்டவருடைய மகன் பசிக்கிற எனக்கு அப்பம் சுட்டு வா என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உழைக்காரனை நோக்கி செல்கிறார். உழைக்கை மாவுதான், ஒரு கரண்டி மாவுதான் இருக்கிறது. இதை சுட்டு சாப்பிட்ட பின்பு நாங்களும் இழந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அப்பம் சுட்டு வா என்று திருப்பி அவர் பேசுகிறார். உன்னுடைய மாவுல, உன்னுடைய பாத்திரத்தில், பானையில மாவு குறைவதில்லை. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மாவு அங்கு குறைவதில்லை, எண்ணெய் வற்றுவதில்லை. எனக்கு பசிக்கிறது, அப்பம் சுட்டுத்தான். ஹல்லேலூயா. அது விசுவசிக்கிறார் தீர்க்க தரிசனத்தை. ஆண்டவருடைய மகன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை விசுவசிக்கிறார். சுட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சம் தீருவர பானையில மாவு வற்றவில்லை. ஹல்லேலூயா. மாவு பொங்கிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பஞ்சம் வந்து விட்டது. அந்த நாட்டில பஞ்சம் வந்து விட்டது. ஐயா, கொடிய பஞ்சம் அங்கு ஏற்படுகிறது. அழுகை சத்தம் இல்லை இல்லமாக பாரி சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த விதவை இல்லத்தின் மகிழ்ச்சி சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. மகிமை அங்கு எழும்பிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அங்கு வல்லமையாக எழும்பிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த உதவி மூலமாக அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுங்க, எல்லாவற்றையும் கடவுள் சேர்த்து தருவார். நீங்கள் எத்தனை பேர் அதை எப்படி எடுத்துக் கொள்வீர்கள்? முறுமுறுப்புடையவர்களாய் இருப்பீர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பீர்கள், தனக்கென நினைக்கிறவர்களாய் இருப்பீர்கள், தன்னுடைய பிள்ளைகளை நினைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஊழியர்களுக்கு எந்த அவசரமும் கொடுக்க மாட்டீர்கள், மதிக்க மாட்டீர்கள், அன்பை வெளிப்படுத்த மாட்டீர்கள், அவர்களுக்கு செபிக்க மாட்டீர்கள், அவர்களை மறைவாக தூசித்து பேசுவீர்கள், எதிர்த்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த விதவையே ஏற்றுக்கொள்கிறாள் தீர்க்க தரிசனத்தை. அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது, சும்மா பேசவில்லை. நீ எனக்கு அப்பத்தை சுட்டுக் கொடு, ஒரு பானையில மாவு வற்றுவதில்லை. ஹல்லேலூயா. ஆம் என்று விசுவசித்துக் கொடுக்கிறார். அப்பத்தை சுட்டு வரும்போது மாவு பானையில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நிமிடத்தில் அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், பஞ்ச காலம் வரும் வரை உன்னுடைய மா வற்றுவதில்லை, பானையில் இருக்கிற மா வற்றுவதில்லை. ஹல்லேலூயா. பஞ்சம் தீரும் வரை இந்த அற்புதம் இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அங்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் விதவையினுடைய இல்லத்தில். ஹல்லேலூயா. விதவை ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவரே, இறை மகனே, ஊழியக்காரனே, ஊழியக்காரனே,
ஊழியக்காரனுடைய வறுமையே, ஊழியக்காரனுடைய பசியே, ஊழியக்காரனுடைய நிலையை அறிந்து கொள்கிறாள், விசுவசிக்கிறாள். வார்த்தையே, தீர்க்க தரிசனத்தை விசுவசிக்கிறாள். அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு துன்பமாய் நீ வரும்போது, நீ கடன் பிரச்சனையோடு வரும்போது, நீ துயரத்தில் வரும்போது, நீ வேதனையில் வரும்போது, உனக்கு இறைவாக்குற தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. வார்த்தையாக ஆறுதலான வார்த்தை வருகிறது. நீ விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த துன்பம் உன்னை விட்டு உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துயரம் உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. விசுவசிக்க வேண்டும். நீ விசுவசித்து இல்லத்தில் செல்லும் போது அற்புதம் அங்கு நடக்கும். ஹல்லேலூயா. நீ இறைவாக்கினோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆமென். நீ இதயத்தினாலே நீ விசுவசிக்கும் போது அந்நேரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் ஆறுதலை கொடுக்கிறது. விசுவாசம் பயத்தை உடைக்கிறது. விசுவாசம் துன்பத்தை உடைக்கிறது. விசுவாசம் போராட்டத்தை உடைக்கிறது. அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை விசுவசிக்க வேண்டும். ஊழியர்களை விசாரிக்க வேண்டும். ஊழியர்களை அன்பு செய்ய வேண்டும். ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை நீ இடரலாக எடுக்கக்கூடாது. உனக்கு அது பஞ்சத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீ பஞ்சத்தில் மறைத்து போகக்கூடிய நிலை வரும். நீ அதை விசுவாசமாக நல்லது என்று எடுக்கும் போது உன் ஆத்துமாவிலும் உன் உலக வாழ்விலும் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 56 வசனம். வரவர எல்லா நாடுகளிலும் பஞ்சம் அதிகமாகி விட்டது. ஆகையால் சூசை களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விலைக்கு கொடுத்து வந்தார். ஏனென்றால் அவர்களும் பஞ்சத்தால் வருந்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலே ஆசீர் இருக்கிறது. யார் பொருட்டு? சூசை பொருட்டு அங்க இருக்கிறது. சூசையை தன்னுடைய சகோதரர்கள் இதோ வெறுத்து தூற்றி, வேண்டாம், என்னுடைய உறவு வேண்டாம், என்னுடைய ஜீவன் வேண்டாம் என்று நினைத்தார்கள். இவன் நமக்கு சகோதரமே இல்லை என்று நினைக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். அதன்படி செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூசையோடு ஆண்டவர் இருந்தார். அவருடைய கரம் சூசையோடு இருக்கிறது. இழந்து போன தன்னுடைய சகோதர உறவை, தன்னுடைய தந்தையின் உறவை இந்த பஞ்சம் சேர்த்து வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிற நாட்டை சேர்ந்தவர்கள், பஞ்சமுடையவர்கள் எகிப்து நாட்டில் வருகிறார்கள். எகிப்து நாட்டில் வரும்போது சூசையுடைய சகோதரர்களும் வருகிறார்கள். அப்படி வரும்போது சூசை அவர்கள் கண்டறிந்தார்கள். ஹல்லேலூயா. இழந்து போன உறவுகள், இழந்து போன பாசங்கள், இழந்து போன அன்புகள் அந்த பஞ்சத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவரை தேடி இருப்பதால் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்னை தூற்றினவர்கள், உன்னை வெறுத்த உன் சகோதரர்கள், உன் குடும்பங்கள் ஒரு நாள் பஞ்சத்தில் வாடுவார்கள். அவர்கள் அப்போது உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற மகிமை நீ ஆண்டவரோடு இருப்பதால் ஆண்டவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. உனக்கு பஞ்சம் இல்லை, உனக்கு வறுமை இல்லை, உனக்கு வேதனை இல்லை. உன்னை கடவுள் ஆசீர்வதித்து பெருக வைத்துள்ளார். அந்த ஆசீர்வை கண்டு பஞ்சத்தில் வாடுகிறேன். உன் உறவுகள் வேண்டாம் என்று உன்னை விட்ட உறவுகள்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, பஞ்சத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. சூசேன் பொருட்டு அங்கு எகிப்து நாட்டை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லத்தை உன் பிள்ளைகளை, உன் சந்ததிகளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமா ரட்சிக்கப்பட்ட மக்களே, உன்னை தூற்றினவர்களும், உன்னை கைவிட்டவர்களும், உன்னை எடுத்து பார்க்காதவர்களும் ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சூசை நினைக்கவில்லையே, இந்த உறவுகள் சேரும் என்று நினைக்கவில்லையே, நினையாத ஒரு அற்புதம் நடந்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த அற்புதம் நடக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் எட்டி பார்க்கக்கூடிய நிலையில், உயர்ந்திருக்கிற நிலையில் ஆவியானவர் அன்று சூசை உயர்த்தி காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார். பஞ்சம் நம்மை விட்டு விலகி போக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் கொடுத்து வாழ்வதால் உன் ஆசை குறைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் சம்பத்துக்களை, உன் வேலைகளை, உன் உழைப்புகளை நெருப்பு சுவருக்குள் ஆண்டவர் மூடி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியர்கள் மேல் வைத்திருக்கிற உன்னுடைய அன்பு, உன்னுடைய உறவுகளை ஆண்டவர் நினைவு கொண்டு உன் துன்பத்திலிருந்து உன்னை ஆண்டவர் ஊழியர்களுடைய ஜெபத்தின் மூலமாக உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஊழியர்களோடு உள்ள உறவு கடவுள் உனக்கு தரக்கூடிய ஒரு தாளந்து. ஹல்லேலூயா. ஊழியர்களோட ஒரு அன்பை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற ஒரு தாளந்து. ஹல்லேலூயா. உனக்கு துன்பம், வறுமை, வேதனை வரும்போது திறப்பு உனக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கினர் ஊழியர்கள் திறப்பில் நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதிலிருந்து நீ மகிமை கண்டு அறிவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆத்மாவில் விழும்போது உன்னுடைய தந்தை ஆண்டவராகிய கடவுள் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் பிதாவாகிய கடவுளோடு பரிந்து பேசிக்கொண்டிருப்பார். தந்தை நீ வருவரை அவர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. இழந்து போனதெல்லாம் உனக்கு திருப்பி தருவார். ஹல்லேலூயா. ஆனா நீ உணர வேண்டும் உன் குற்றத்தை. நீ விழுந்து போகிறதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ செய்கிற பாவத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன்னால் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. நீ செய்கிறதெல்லாம் சரியென்று நினைப்பாயாக, எழும்ப மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். பாவ சேற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். பாவத்திலிருந்து உன்னால் ஜெயிக்க முடியவில்லையோ, ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரி மனிதனை போல, இளைய மகனை போல நீ திரும்பி வா. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் மூலமாக உறவுகளையும் பாசங்களையும் சேர்த்து வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவார். நம்மோடு கடவுள் இருக்கிறார். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். ஆண்டவர் அருகில் உள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் சத்தத்தை, நீதிமான் குரலை ஆண்டவர் கேட்கிறார். உன் குரலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆழக்கடலிலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அங்கே உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராமே. ஹல்லேலூயா. Glory to Lord, glory to Lord, glory, 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 glory to power, glory to power, vallame, amen. நன்றி எல்லாரும் மேலே அக்கறை பற்றி அறியாட்டோ பற்றி பந்தளிக்கட்டாமா. Glory to Lord, glory to Lord, glory to Lord. அக்கினே பற்றி அறியாட்டோ பற்றி
பஞ்சத்திலிருந்து எழும்பட்டும். ஆமென். மகனை போல உதாரி மனிதனை போல ஆத்துமாவிலே ஆமென் சேற்றில் இருக்கிறார்களோ இவர்கள் உணர்ந்து கொண்டு எழும்பட்டும். ஆசீர்வதிங்க. இங்க மகிமையில நிறுத்துங்க. இங்க மகிமையில இவர்களை அழகுபடுத்துங்க. ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான மகிமை கொடுங்க. Glory to Lord, glory to Lord. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மக்களை ஆசீர்வதிங்க. ஆமென். ஆசீர்வதிங்க. மக்களை ஆசீர்வதிங்க. பஞ்சத்தில் இருக்கிறார்களோ, வறுமையில் இருக்கிறார்களோ, கடன் தொல்லையில் இருக்கிறார்களோ, ஆமே உணவில்லாமல் இருக்கிறார்களோ, நீங்க ஆசீர்வதிங்க. பஞ்சங்களை அகற்றுங்க. உபத்திரத்தை உடைங்க. பிசாசு தொல்லை உடைங்க. ஆமா வல்லமே உடைத்து விடுவோம். ஆமா ஆமா எல்லாம் உடைவதாக. சோத்ரி 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 எல்லா தடைகள் விடுக்கப்படுவதாக. எல்லாருடைய இல்லத்திலே ஆண்டவர் அக்கினியை போடுகிறார். எல்லாரும் இல்லங்களை ஒப்புக்கொடுங்க. பிறகு வெள்ளங்களை ஒப்புக்கொடுங்க. வேலை வாய்ப்புகளை ஒப்புக்கொடுங்க. அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். எல்லா தடைகள் வெளியேறட்டும். எல்லா தடைகள் வெளியேறட்டும். தீமை ஆண்டவர் பட்சிக்கிறார். தீமை ஆவியாளர் பட்சிக்கிறார். தீமை ஆவியாளர் பட்சிக்கிறார். வல்லமை ஆவியாளர் பட்சிக்கிறார். வல்லமை ஆவியாளர் பட்சிக்கிறார். ஆமென். ஒப்புக்கொடு. மந்திரவாத கட்டுகள், மந்திரவாத தீமைகள், எல்லா தடைகள், ரத்த வெறிக்கண்ட ஆவிகள், மந்திரவாத கட்டுகள், ஆமென். எல்லாம் உடையட்டும். எல்லாம் உடையட்டும். சத்ருவின் திட்டங்கள் உடையட்டும். சத்ருவின் திட்டங்கள் உடையட்டும். பாச்சாந்தரே கடிந்து கழுகிறேன். ஆவியான சமாட்டுகிறேன். ஆமென். ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை எல்லாம் உடையட்டும். பஞ்ச உடையட்டும். வல்லமை உடையட்டும். கடல் என்ற பேர் உடையட்டும். ஆமென். சொல்லு சொல்லு சபா பாபா பாலா 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 பாபா 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 பாலா 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 பாலா. Glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, 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 praise the Lord. அக்கினி அக்கினி. ஆமென். எல்லாரும் இனப்பத்துக்கா ஜெபிப்போம். ஆமென். ஆமென். அற்புத வல்லமை, அற்புத வல்லமை. பாபா பாலா 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 பாரி பாலா 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 பாலா. Glory to Lord. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. நீங்க செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன். எல்லா விண்ணப்பங்களுக்கா ஜெபிப்பு. ஆமென். கடன் தொல்லைகளுக்கா ஜெபிப்பு. கடன் தொல்லைகள் மாறட்டும். ஆமென். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். உழைக்கிறதுல ஆண்டவருக்கு கிடைக்கிற உழைப்புகள் பெருகட்டும். சம்பத்துகள் பெருகட்டும். சம்பத்துகள் பெருகட்டும். உழைப்புகள் பெருகட்டும். பிறகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. பிறகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க. வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க. பிறகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. எம்மானங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற
ibala bala 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 baba 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 ikambala bala 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 அபிஷேக வல்லமே ஊற்றிடு வல்லமே நிரப்பிடு வல்லமே ஆவியான ஜெராட்டி கொண்டே இருக்கிற அபிஷேகம் எல்லா இல்லத்தில் சமாதானம் கணவன் மனைவிக்கு சமாதானம் பிரிவினின் ஆவி எரிச்சல் கொண்ட ஆவி கோப பிசாசு எரிந்து போய் சாத்தானே எல்லாருக்கு சமாதானம் மன அமைதி ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அவன் ஆசீர்வதிங்க உணவுக்கு உடைகளுக்கு தேவைகளுக்கு பஞ்சம் என்று காப்பாற்றுங்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க நீதிமானுடைய விருப்பத்தின்படியே நாம் எல்லாம் செய்வோம் என்கிறீரே ஆம் ஆண்டவரே இவர்கள் விருப்பம் நிறைவேறுவதாக ஆசீர்வதிப்பீராக என்னேரம் வேண்டி ஜெபிக்கிறேன் எல்லா விண்ணப்பத்துக்கு பதில் வருவதாக அற்புத வல்லமே அற்புத அதிசயம் விடுதலை அதிசயம் விடுவிக்கிற வல்லமே ஊற்றிடு வல்லமே ஊற்றுகிறார் ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிற ஆமே ஆசீர்வதிக்கிற ஆமே வேலை தடைகள் உடைவதாக வேலை தடைகள் உடைவதாக வேலை தடைகள் உடைக்கப்படுவதாக வேலை தடைகள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே வேலை தடை உடைக்கிறேன் அதிகாரத்தினாலே இன்றைய தடைகள் உடையட்டும் ஆமே சம்பள உயர்வுகள் வேலை உயர்வுகள் கிடைக்கட்டும் அற்புதம் வெளிப்படட்டாமே எல்லா தடைகளும் உடைத்து விடுங்க ஆண்டவருக்கு நன்றி ஆமே வாலிப பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் சிறுவர்களுக்கா செபிக்கிறேன் அபிஷேகம் இறங்கட்டும் உடல் சகோதரி ஆயுசு உண்டாகட்டும் கல்வி ஞான அறிவு திறமை ஆற்று பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக மகிமை வெளிப்படுவதாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக அற்புதம் வெளிப்படுவதாக வல்லமே வல்லமே விடுவிக்கிற வல்லமே ஆற்றலின் வல்லமே அபிஷேக வல்லமே ஆசீர்வதிக்கிறார் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளுங்க ஆமே நன்றி சமாதானமோ மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆண்டவர் ஆமே ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார் வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறார் சிறியோர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமே நன்றி ஆதரவற்றவர்கள் அநாத விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க என்னால் சாட்சிக்குரிய எல்லா இறை மக்களே நெருப்புகள் மூடுங்க அக்கினிகள் மூடுங்க அழகை தீண்டாத பெண் ஜீவனருக்கு காலம் வர இவர்கள் சாட்சியாக அபிஷேகத்தால் நிரப்புங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க அற்புத அடையாளமாக நிரப்புங்க நிரப்பிக்கொண்டே ஆண்டவருக்கு நன்றி புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க மேற்கு கிழக்காக ஆமே வடக்கு தெற்காய் வந்து எல்லா மக்களை ஆசீர்வதிங்க போக்குவரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆமே சுகமளிக்கு வல்லமே எல்லாரும் பாய்வதாக அசுத்தாவி வெளியேறுவதாக அசுத்தாவி வெளியேறுவதாக தூக்கமில்லாத விலகினப்படுத்துகிற விலகினங்க மன அழுத்தங்க மரணத்தின் பயங்க விபத்து வாடக ரத்தவரிக்க நாவிக எல்லாம் எரியட்டும் நாமத்திலே எரியட்டும் கடிந்து கொள்கிறேன் கடிந்து
ஆமே. எல்லாரும் அயல்மணியில் செபிப்போம். ஆமே ஆமே. இந்த வாகை உங்களை நெருங்காத பெரு. எல்லாரும் செபிப்போம். ஒரு இல்லத்திலே மரண துத கிளி தோண்டாத பெரு. எல்லாரும் அதிக பாஷை ஜெபிப்போம். ஊழிய மக்களை மூடுங்க, விசுவாசிகளை மூடுங்க, ஆலயத்தை மூடுங்க, உனக்குரியவர்களை மூடுங்க, ஊழிய குடும்பத்தை மூடுங்க, அக்கறைக்கு மூடுங்க, மூடுங்க, இறப்புக்கு மூடுங்க. ஆமென். கடந்து போ. சதுரு 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 பாபா பாபா பாலா 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 பாலா. ஆமே. நன்றி. ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். சுகமளிக்கும் வல்லமே பையில் இறங்கட்டு, கட்டிகள் கரைக்கப்படட்டு, கிட்னியில் இறங்கட்டு, கற்கள் வெளியேறே. பிரச்சனைகள் மாறட்டு, லிவரில் இருக்கிற ஆதி வெளியேறட்டு, கேன்சர் கட்டிகள் கரைக்கப்படட்டு, மாறு வல்லம் இறங்கட்டு, வெள்ளுறுப்புகளுக்கு வல்லமே. நரம்பு வாதத்தின் யாது, பக்கவாதத்தின் யாது எல்லாம் வெளியேறுவாயாக. இல்லாமல் போகட்டு. விஷ வைரஸின் காற்று உடம்பு விலகினோ எல்லாம் விலகட்டு. எரிந்து போ. கொலஸ்ட்ரால் யாது, கெட்ட கொலஸ்ட்ரால் யாது எல்லாம் வெளியேறு. வெளியேறி போ. சாத்தானே வெளியேறி போ. பச்சாத்தானே வெளியேறி போக. தலைவேதனே தலைநீர்கள் எல்லாம் அகன்று போகட்டு. அலர்ச்சி யாது, ரத்தத்தின் அலர்ச்சி, அலர்ச்சி, ரத்தத்தின் அலர்ச்சி, ஜவராச அலர்ச்சி, இருமை, விட்டு மாறாத இருமை எல்லாம் வெளியேறட்டும். இயேசு ரத்தம் எல்லாரும் செலுங்கெடுக்கட்டும். சசக்குழாயில வெள்ளம் இறங்கட்டும். ரசம் விட்டார் யாது, ஆஸ்மா யாது எல்லாம் வெளியேறி போ. ஆமே. கடல் பெண்கள் அல்சர் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் வல்லமே கடல் பெண்களிலே இறங்கி நிற்கட்டும். அற்புதம் வெளிப்படட்டும். அற்புதம் வெளிப்படட்டும். நட்டெலும்பிலே வல்லமை பாய்வதாக, வல்லமை இறங்குவதாக. இடுப்பெலும்பிலே வல்லமை பாய்வதாக. அற்புதம், அதிசயம், விடுதலை. ஆண்டவருக்கு நன்றி. கை கால் வலிகள், முட்டு வலிகள், கால் பாத வலிகள், நெஞ்சரிப்புகள், கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறுவதாக. சுகமளிக்கும் வல்லமே எல்லாரும் விடுவிக்கட்டு. அற்புதம் வெளிப்படட்டு. இயேசு நாமத்தில் வெளிப்படட்டு. கட்டிகள் கரைக்கப்படட்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் வெளிப்படட்டு. தோல் அலர்ச்சிகள் வெளியேறட்டு. அற்புதம் வெளிப்படட்டு. கண்களுக்கு வல்லமை பாயட்டு. பார்வை கிடைக்கட்டு. காதுகளுக்கு வல்லமை இறங்கட்டு. கேள்வி உண்டாகட்டு. தைராய்டு கட்டிகள், தைராய்டு கட்டிகள், வீக்கங்கள், தைராய்டு கட்டிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டு. சசக்குழாயில் இருக்கிற கட்டிகள், தொண்டையில் இருக்கிற கட்டிகள் வல்லமையால் கரையட்டு. இயேசு நாமத்திலே. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே. தொடக்க முதல் முடிவரை அப்பா நீங்க நடத்தினே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்க இறக்கத்துக்கு வைக்கிறேன். இங்க நிழலில் வைக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமே. நன்றி. ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி தொடக்க முதல் முடிவரை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். நன்றியோடு செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென்.